ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ராமன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறேன்னு பார்த்தேன்னா, விஜே சித்ரா சின்னத்திரை நடிகை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க டிசம்பர் மாதம் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு கொண்டு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய தீர்ப்பு அவங்களோட ஃபேமிலி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் நிரபராதின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க விஜய் சித்தாவுடைய அப்பா அந்த தீர்ப்பை கேட்டு அன்னையிலேருந்து சாப்பிடாமல் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் மன உளைச்சலாகவும் இருந்தார். அதை தாங்க முடியாமல் இன்றைக்கி காலைல அதிகாலை 6:30 to 7 மணிக்குள்ளே சித்ராவுடைய ரூம்லேயே அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். இன்றைக்கி யாருக்குங்க இந்த மாதிரி சோகலாம் நினைக்கும்? யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணு, அடுத்தது அவங்க ஹஸ்பண்ட், இப்போ அவங்களுடைய அம்மாவுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அவங்க சமூக ஊடகங்களில் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? என்னோடய ஃபேமிலி அவன் வரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் எப்போ வந்தானோ அப்போயே என் குடும்பம் சுடுகாடாக ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என் பொண்ணு, இப்போ என் புருஷன், இப்போ என்னை யார் பார்த்துக்கிறது? நான் அனாதையாக ஆயிட்டேன். இதுக்கு ஒரு நீதியே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மன உளைச்சலை புலம்பலாக கேட்கப்படுதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ செம ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நல்ல மன தைரியத்தையும் கொடுக்குமாறு அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.